مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார் போற்றும் பண்பாளர் தொடர் 4ல் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கருணை என்னும் பண்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இஸ்லாத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கிட்ட இஸ்லாத்தை பற்றி எத்தி வச்சப்போ அவங்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வந்துச்சு. அவங்க இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடாது, அல்லாவை பற்றி மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு பல மிரட்டல்களும் கொடுத்தாங்க. அதனுடைய உச்சபட்சமாக அவங்கள காயப்படுத்தவும் செஞ்சாங்க. அவங்களன் மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருந்த நபித்தோழர்கள் பலரையும் பல காயங்களுக்கு உட்படுத்தினாங்க. அப்படி சொல்ல முடியாத துன்பங்களுக்கு ஆளானப்பையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காயப்படுத்தினவங்க மேலே கோபம் படலை. அதே மாதிரி இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதை நிப்பாட்டவும் செய்யலை. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. உக்பா அப்படின்ற ஒருத்தன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கழுத்தில் துண்டை வச்சு இறுக்கி நெரிச்சான். காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாத்தை பற்றி எத்தி வச்சதுக்காக. அபுஜஹல் அப்படின்ற இஸ்லாத்தோடைய எதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருக்கும்போது அவங்களுடைய கழுத்தில் ஒட்டக குடலை போட்டான். அதனால் அவங்களால எந்திக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வலியை ஏற்படுத்துச்சு. இப்படி ஏராளமான துன்பங்களை அனுபவிச்சாங்க. இது எல்லாமே கடல் போன்ற கொடுமைகளில் சிறு துளிகள் தான். இப்படி துன்பங்களை அனுபவிச்சும் கூட அபுஜஹல் அவங்கள இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான துன்பங்களை கொடுத்துருக்கான். அப்படி இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே கோவப்படாமல் அவனுக்காக அதிகமாக துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா? யா அல்லாஹ், அபுஜஹல் அல்லது உமரை இஸ்லாத்தை வலுப்படுத்தக்கூடியவர்களாக மாற்றிக்கொடு அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. மக்கள் அவங்கள இவ்வளோ துன்பங்களுக்கு ஆளாக்குனப்பையும் கூட அவங்கள மறுபடியும் பழி வாங்கணும் அப்படின்னோ இல்லை சகிப்புத்தன்மை இல்லாமையோ எந்த ஒரு செயல்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடல. அந்த அளவுக்கு கருணை மனப்பாங்கோடு நடந்துக்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கருணையோடு நடந்திருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் யூதர்களில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வராங்க. அவங்க உள்ளே வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்ன வாழ்த்து என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும், அதாவது உனக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வராங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலாக வ அலைக்கும், உங்களுக்கும் அப்படியே நடக்கட்டும்னு சொல்கிறாங்க. இதை கவனிச்சிட்டு இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகுந்த வேகத்தோட முகமன் கூறிய அந்த மனிதரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வலஅனகுமுல்லாஹு வகலிப அலைக்கும், அதாவது உனக்கும் மரணம் உண்டாகட்டும், இறைவனோட சாபமும் கோபமும் உன் மீது உண்டாகட்டும்னு பதில் சொன்னாங்க. இதை கவனிச்சிட்டு இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே நிதானத்தை மேற்கொள், மென்மையாக நடந்துக்கோ, வன்மையாகவோ அருவருப்பாகவோ பேசுவதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். ஒருத்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து உனக்கு மரணம் உண்டாகட்டும்னு சொன்னதை கேட்டு தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோவப்பட்டாங்க. அவ்வளோ கடுமையான வார்த்தையை சொல்லியும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தான் எச்சரித்தாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை தான் எச்சரித்தாங்க. மற்ற மனிதர்கள் நம்மக்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் சரி, கடுமையாக நடந்துக்கிட்டாலும் சரி, அல்லது சரியான முறையில் நடந்துக்கலைனாலும் சரி, நம்ம அவங்களுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட அழகிய முறையில் நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. தனக்கு எந்த விதமான சொல்லாலையும் சரி செயலாலையும் சரி எந்த விதங்களில் தொல்லை தந்தாலும் அந்த மக்கள்கிட்ட பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையோட மட்டுமே நடந்திருக்காங்க. இன்னொரு சம்பவம் மிகப்பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா, தாயிஃப் நகரம் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அப்படி போனப்போ அங்கே இருந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஏற்றுக்காதது மட்டும் அதோட நிறுத்திக்காம அவங்கள
அதிகமான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்க. அவங்க மேலே கல்லை கொண்டு எறிகிறாங்க, சொற்களால் அவங்கள அதிகமாக காயப்படுத்தினாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, நடக்க முடியாமல் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்கள சந்திக்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 வானவர்களை அனுப்புகிறான். யார் யார் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தவர் மலக்குல் ஜிபால், அதாவது மலைகளுடைய வானவர். இவங்க 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க என்ன அப்படின்னா, 2 மலைகளுக்கு இடையே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தாயிஃப் நகர மக்களை, அந்த மலைகள் 2ஐயும் நெருக்கி அந்த மக்களை அழிச்சிடவா அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க. அவ்வளோ காயங்களை பட்டும், அவ்வளோ இரத்தங்களை சிந்தியும், சொற்களால் அவ்வளோ காயங்களை அனுபவிச்சும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? இல்லை, வேணான்னு சொல்லிட்டாங்க. சுபஹானல்லாஹ். வேணான்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலைன்னா என்ன, இவங்க அல்லாவை ஏற்றுக்கலைன்னா என்ன, இவங்களுக்கு அப்புறமா வரக்கூடிய சந்ததிகள் அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கலாம், அதனால இவங்களை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். இந்த ஒவ்வொரு சம்பவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருணை மனப்பாங்கு, அவங்களுடைய பண்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. இந்த 3 சம்பவங்கள்னு மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையோடு நடந்துக்கிட்டதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. இந்த மாதிரி அடுத்த மனிதர்கள் கிட்ட அழகிய முறையில் நடந்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் உலகம் போற்றும் போற்றும் பண்பாளராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டு இருக்காங்க. எனவே அவர்களை பின்பற்றக்கூடிய நம்மளும் நம்ம கிட்ட எந்த மனிதர் எந்த விதத்தில் நடந்துக்கிட்டாலும் நம்ம பதிலுக்கு கருணையோடு நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு தொடரில் சந்திப்போம்.